ட்ரேடிங்கில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேண்டில் ஸ்டிக்ஸ், ஏன் லைன் சார்ட் இருக்கக்கூடாது, ஏன் பார் சார்ட் இருக்கக்கூடாது, எதுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க, ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்க? மார்க்கெட்டுக்குள்ளே போனாங்கன்னா க்ரீன் ரெட் இதை விட்டால் வேறு கலர் கிடையாது. ஆனால் கலர் பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. அந்த கேண்டிலோட ஆக்ஷன் என்ன அதை பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வில் டெல் மீ எந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்றது. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் அது எப்போ வாங்கலாம், இல்லை எப்போ எக்ஸிட் பண்ணலாம். நான் 170 சொல்கிறேன், இல்லை நீ 150க்கு கொடுன்னு நீங்கள் கேட்குறப்ப தெர் இஸ் நோ டிமாண்ட், தெர் இஸ் நோ சப்ளை. இப்போ நான் 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது இன்ட்ராடே. அப்போனா நான் 9:15லேருந்து எத்தனை மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்? இப்போ நான் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன்னா, we got a cooperates for this kind of methodology. வணக்கம், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு பாட்காஸ்ட் சீரீஸாக பார்த்துட்டு இருப்போம். ஒரு ட்ரேடர்ஸோட ஜேர்னி, அந்த ஜேர்னிலேருந்து நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கும். அது மூலிமா தான் நிறைய லேர்னிங்ஸு நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் கண்டினியூஸாக. இன்றைக்கான வீடியோ வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாட்காஸ்ட். ஏன்னா வெறும் பாட்காஸ்ட் மட்டும் இல்லாமல் இதை ஒரு மாஸ்டர் கிளாஸாகவும் கன்வெர்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறதுல எந்த ஒரு என்ட்ரி பேரியருமே இல்லை. பட் உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தா இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்றதே அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே கேண்டில் ஸ்டிக்ஸ். அது இல்லாமல் ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இவரை தவிர வேறு யாரும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் தான் வி ஹேவ் டுடே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண். ஸோ அருண் ஃப்ரம் B Square Academy. தேங்க்யூ ப்ரோ. ஸோ அவர் தான் இன்றைக்கி கம்ப்ளீட் செஷனை ஒரு மாஸ்டர் கிளாஸ் அபவுட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. பெஸ்ட்டு விஷயமே என்னென்னா, எனக்கும் பெருசாக கேண்டில் ஸ்டிக்ஸ் தெரியாது. அதனால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ஜென்ரலாகவே என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ நான் கூச்சப்படாமல் கேட்குறேன். நீங்களும் கஷ்டப்படாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் அருண் ஃபார் யுவர் டைம். ஸோ ஓவர் டு யூ. ஏன் கேண்டில் ஸ்டிக்ஸ், ஏன் இந்த மற்ற எதுவாக இருக்குன்னா இருக்கலாம் இல்லையா? ஸோ ட்ரேடிங்கில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேண்டில் ஸ்டிக்ஸ், ஏன் லைன் சார்ட் இருக்கக்கூடாது, ஏன் பார் சார்ட் இருக்கக்கூடாது, எதுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க, ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்க? இல்லை, நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஃபைனலாக கேண்டில் ஸ்டிக்ஸை ரீச் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நானும் வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். அப்புறமா தான் தெரியுது கேண்டில் ஒரு இண்டிகேட்டர் உண்டு. ஓகே. ஸோ கேண்டில் தான் ஒரு டிஜிட்டல் மீடியம். இப்போ நம்ம த்ரூ ஐயில் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வர பீப்புள்ஸ்க்கு வந்து மார்க்கெட் என்ன சொல்கிறதுன்னு வந்து கேண்டில் மூலமாக தான் தெரிய வருது. என்ன ஒன்று டிகேல மாட்டுறப்ப தான் அது பிரச்சனையாக இருக்கும். ஓகே. ஏன்னா அது மார்க்கெட் முடிஞ்சு பார்க்குறப்ப க்ரீன் பாடியாக இருக்கும், பெரிய லாங் க்ரீன் பாடியாக இருக்கும். அந்த டைம் டிகே நடந்திருக்கும். மார்க்கெட் முடிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு லாங் க்ரீன் பாடி இட் செல்ஃபாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பிரச்சனையாக இருக்குமே தவிர, மற்ற எல்லா டைம்லையுமே கேண்டிலை ரீட் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணலாம். ஸோ இதை நான் கற்றுக்கிட்டது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி தான் B Square Trade Academy நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. கற்றுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறவங்க நல்லா பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போது ஜென்ரலாகவே நான் ஒரு ட்ரேட் பண்ண போகிறேன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வில் டெல் மீ எந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்றது. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் அது எப்போ வாங்கலாம், இல்லை எப்போ எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு விஷயம் சொல்லுது இல்லையா? ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கு வந்து ஜென்ரலாக ஒரு புதுசாக ஒரு பர்சன் நான் உள்ள பார்க்க போகிறேன்னா, ரெட் கலர் பாரும் க்ரீன் கலர் பாரும் மாறி வருது, நடுவில் அப்பப்போ ஒரு கோடு வருதுன்ற ஒன்று விஷயம் இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது, ஸ்டார்டிங் ஸ்ட்ரக்சரே எனக்கு புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இதுதான் நீங்கள் முதல்ல கற்றுக்கணும் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? தாராளமாக. ஓகே. அதாவது இப்போ ஒரு குழந்தைய போய் நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோன்னா, எடுத்த உடனே ஒரு புக்கை கொடுத்து இதை படின்னு சொல்ல மாட்டாங்க, தெரியாது. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆனா ஆவண்ணா இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிகினரும் அப்படி தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாகணும். இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. அப்போ இங்கே ஏகப்பட்ட கேண்டில்ஸ் இருக்குது. ஆனால் அதை ரீட் பண்ணுற ப்ராசஸ் அது தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, இதோட டாப்பிக்கே நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், ஹவு டு ரீடு கேண்டில் ஸ்டிக்ஸ். ஓகே. பொதுவாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போனாங்கன்னா க்ரீன் ரெட் இதை விட்டால் வேறு கலர் கிடையாது. ஆனால் கலர் பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. அந்த கேண்டிலோட ஆக்ஷன் என்ன அதை பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ கேண்டில் பிஹேவியர் ப்ளஸ் ஹியூமன் பிஹேவியர். ஓகே. அதுக்கு என்ன மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ சிலை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு ப்ராப்பர் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறாங்களே, அதுதான் இப்போ நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். எஸ். ஓகே. இப்போ பொதுவாக வந்து நீங்கள் இப்போ இந்த கேண்டில் பாருங்கள். ஓகே. இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க, ஒரு லாங் புல்லிஷ்னு சொல்லுவீங்க. ரைட்டு. கரெக்டாக? ரைட். இதை வந்து ஸ்ட்ராங் பையர்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் பையர். ஓகே. ஸ்ட்ராங் பையர். ஓகே. பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பழகினீங்கன்னா மார்க்கெட்டோட அப்ரோச்சை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு கேண்டிலோட மூவ்மெண்ட்டும் பையரா செல்லரா அதில் உள்ள வேர்ட்ஸு, அதில் உள்ள கான்ஃபிடென்ஸ்
இப்போ நீங்கள் இதை ஸ்ட்ராங் பேர் சொல்கிறீங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு கேண்டிலுக்கு கீழே இவ்வளோ பெரிய விக் இருக்குது. ஓகே, இதை நீங்கள் பையிங் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா நிறைய செல் பண்ண வந்திருக்காங்க, பட் இருந்தாலும் பையர்ஸ் உள்ள சப்போர்ட் பண்ணி அதை புஷ் அப் பண்ணியிருக்காங்க. எஸ், திஸ் இஸ் பையிங் ப்ரெஷர் வித் பையர். இப்போ இதே கேண்டில் மேலே இங்கே பாருங்கள், மேலே இப்படி விக் இருக்குது. இது செல்லிங் ப்ரெஷர். செல்லிங் ப்ரெஷர் வித் பையர். ஒரு பிகினர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது சொல்லி கொடுக்குறப்ப சார் இது செல்லிங் ப்ரெஷர் வித் செல்லர் தானேன்னுவாங்க. ஆனால் இது செல்லிங் ப்ரெஷர் வித் பையர். ஓகே ஓகே, இப்போ அடுத்த கேண்டில் கவனிங்க. 2 சைடு விக் இருக்கு. போத் சைட் ப்ரெஷர் வித் பையர். வித் பையர். ஓகே, இப்போ பொதுவாக நீங்கள் இந்த கேண்டில் பையரா செல்லரான்றத எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குன்றதை வச்சு தான் நம்ம டிசைடே பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் எது ஓப்பன், எது ஹை, எது லோ? இப்போ இந்த கேண்டில் நீங்கள் விக்கு கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. திஸ் இஸ் கேண்டில். ஓகே, நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ க்ரீன் கேண்டில்னா கீழே இருக்கிறது ஓப்பன், மேலே இருக்கிறது க்ளோஸ். ரெட் கேண்டில்னா மேலே இருக்கிறது ஓப்பன், கீழே இருக்கிறது க்ளோஸ். இது வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா இந்த மாதிரி படிக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அது ஓப்பன், இது க்ளோஸ். ஆனால் இந்த கேண்டிலோட லோவை வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. அண்ட் தென் இதை லோவை மார்க் பண்ணாலும் அதில் நடக்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த விக்கை வந்து பையிங் ப்ரெஷர்னு சொல்லிட்டா அந்த வேர்டோட மீனிங் பாருங்கள், பையிங் ப்ரெஷர். அப்போ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ரெட்டு வந்தாலும் மார்க்கெட் என்ன பண்ணுவோன்னா புல் பண்ண தான் பார்ப்பான். ஓகே ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ பையிங் ப்ரெஷர் வித் பையர். இங்கே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த 4 கேண்டிலில் சப்போர்ட்டில் இருக்கிறப்ப எந்த கேண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? இப்போ 4மே செப்பரேட்டாக வந்துருக்கு. ஆமாம், ரெண்டாவது கேண்டில் தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன், ஏன்னா அங்கே தான் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி மேலே போகும். ஓகே, இப்போ அதை தான் இங்கே பையிங் ப்ரெஷர் வித் பையர். ஓகே, கம்பேரிட்டிவ்லி இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணணும். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் இதை சூஸ் பண்ணுவோம். கரெக்ட். தேர்ட், இந்த கேண்டில் இப்படி வந்திருக்கு. அப்போ இது மேலே என்னது, செல்லிங் ப்ரெஷர். ஓகேவா? இப்போ இந்த கேண்டிலை வந்து நான் தனியாக வரைகிறேன். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ இதில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி திங்க் பண்ணுங்களேன். வாட்டர் பாட்டில் மாதிரி. சரி சரி, இது ஒரு வாட்டர் பாட்டில். இப்போ இதில் தண்ணி இருக்குது, இதில் தண்ணி இல்லை, எம்டியாக இருக்குது. ரைட். அப்போ வால்யூம் கம்மியாக இருக்குது. ரைட். அப்போ இதில் தண்ணி ஊற்றுறீங்க, ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி இங்கே. ஓகே ஓகே ஓகே, ஸோ செல்லிங் ப்ரெஷர் ஃபில்டு பை பையர். நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே ஓகே, ரைட். ஓகேவா? ஸோ ஓப்பன் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். இது எனக்கு 140 ரூபா. ஈக்குவலாகவே 140 ரூபாயில் தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 210. ஆனால் என்ன ஆயிடுச்சு, எனக்கு கேண்டில் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க, சார் நான் அதை ரன்னிங்லேயே எடுத்துடணுமா? அப்படி கிடையாது. ஆமாம், அது கிராஸ் பண்ணும் போதே எடுத்துடணுமா? யூ ஹேவ் டு வெயிட். அப்போ தான். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த க்ளோஸ். அப்போ தான் எங்கே ஆக்ஷன் நடந்திருக்குன்னு தெரியும், எங்கே லோ போயிருக்கு, எங்கே ஹை போயிருக்கு, பையிங் ப்ரெஷர் வந்திருக்கா, செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கான்றதெல்லாம் கேண்டில் க்ளோஸ் தான். ஸோ அப்போ ட்ரேடிங்கில் ஜென்ரலாகவே ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த லெவல் கிராஸ் ஆகிடுச்சுன்னா நீ லாங் போ, இந்த லெவல் கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் போன்றதை தாண்டி அந்த லெவல் கிராஸ் ஆனால் மட்டும் பத்தாது, க்ளோஸும் ஆகும். ஓகே, அதாவது பொதுவாக ட்ரேடிங்குள்ளே வரவங்க பேஷன்ஸ் இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்க அப்போ எதை சூஸ் பண்ணணும்? ஸ்கேல்பிங். சரியா சார், என்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, என்ன தான் மேலே போனாலும் நான் 2 நாள் எடுக்கிறேன், 3ஆவது நாள் விட்டுடுறேன், ஆனால் அதில் ஆவரேஜாக பார்த்தா நான் ஒரு 15 பாயிண்ட் எடுத்துடுறேன். இது மோஸ்ட்லி சொல்கிறது அவங்களுக்குலாம் இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸ்கேல்ப் ஈஸியாக அடிக்கலாம். ஸோ ஸ்கேல்பிங்னா என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணணும்? இப்போ இது வந்து 5 மினிட்ஸ். ஓகே ஓகே, நான் பொதுவாக 5 மினிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்வேன். ஸ்கேல்பிங் நீங்கள் பண்ணலான்னா 3 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், 1 மினிட் ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகே, சேம் இதே டெக்னிக்கில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 மினிட்க்கு ஃபாலோ பண்ணலாம், 3 மினிட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணலாம், ஈவன் 5 மினிட்ஸ்க்குள்ளே ஃபாலோ பண்ணலாம். லாங்கர் டைம் ஃப்ரேமை ட்ரெண்டுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மேபி ஒரு 15 மினிட்ஸோ ஒரு 30 மினிட்ஸோ. ஓகே ஓகே ஓகே, இப்போ நீங்களே சொல்கிறீங்க இதை தான் நான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் இதை சூஸ் பண்ணுறதில்ல, சூஸ் பண்ணுறதில்னா இந்த கேண்டிலுக்கு நம்ம டைம் கொடுத்தே ஆகணும். இப்போ அந்த கேண்டில் எந்த இடத்துல வருதுன்றதை பொறுத்து, இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு, அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இந்த 3வது கேண்டில் வந்திருந்ததுன்னா ஓகே, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல பையருக்கு பதிலாக நான் செல்லரை வச்சு பார்ப்பேன். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். சேம் ஃபார்மேட் ரெட்டு. ஓகே, சேம் ஃபார்மேட் தான். இப்போ இதை வந்து ஒரு பிகினர் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்களா? ரைட். ஓகே, ஒரு அப்போ ஏபிசிடி படிக்கிற மாதிரி தான் கேண்டில். இப்போ இதை வந்து லாங் பியரிஷ்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஸ்ட்ராங் செல்லர். இப்போ எனக்கு இந்த கேண்டில் கீழே விக் இருக்குது. ஓகே, இது அட் த சேம் டைம் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை வேறு சாட் போவா ப்ரோ?
வேறு சார்ட் போயிருங்க. இப்போ இப்படி இருக்குது எனக்கு ஒரு லாங் ரெட்டு, ஒரு லாங் ரெட்டுக்கு கீழே விக் இருக்குது, சேம் லாங் ரெட்டுக்கு மேலே விக் இருக்குது. இந்த ஃபார்மெட் எடுத்துக்கிறேன். இது செல்லர், இது வந்து பையிங் ரெசிஸ்டன்ட்டு. இப்போ எனக்கு இந்த கேண்டில் பாருங்கள், பையிங் ப்ரெஷரோட வர செல்லர், இது வந்து செல்லிங் ப்ரெஷரோட வர செல்லர். அப்போ இந்த கேண்டில் மேபி நமக்கு ரெசிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு கேண்டிலாக வந்துச்சுன்னா அண்ட் அடுத்த நெக்ஸ்ட் ½ அன் ஹவர் வந்து நீங்கள் ஒரு ஜாக்பாட் என்ட்ரியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் வித் செல்லர். அப்போ இதில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதோட ஹை. ஓகே, ஹை வேணாம், நீங்கள் ஓப்பனுக்கு மேலேயே இப்போ இங்கே நீங்கள் எடுத்துடணும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது முடிஞ்சதும் நான் மார்க்கெட் ஆர்டர் போடணுமா லிமிட் ஆர்டர்? இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸில் வந்துச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் ஆர்டரே போடலாம். ஓகே, இப்போ இந்த கேண்டில் ஏன் எடுக்கக்கூடாதுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்காங்க. சேம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த கேண்டில் மட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் இப்படி வர வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ, கிளியர்? கரெக்டு. ஓகே, அப்போ இதில் தான் நான் சொல்கிறது, இந்த பையிங் ப்ரெஷரை இன்னும் செல்லர் வின் பண்ணலை, க்ளோஸ் வைக்கலை. அப்போ அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். சேம் நான் இங்கே ஆப்போசிட்டில் ஒரு கேண்டில் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், இந்த இருக்குது. இவங்களை க்ளோஸ் வச்சா தான் நம்ம இங்கே என்ட்ரி போகிறோம். அப்போ சேம் லைக் இதை க்ளோஸ் வச்சா தான் நம்ம இங்கே என்ன பண்ணணும், செல் என்ட்ரி போகணும். ஓகே ஓகே. அதில் இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ இங்கே நான் உங்களுக்கு க்ரீன் பாடி ஈஸியாக ஃபில் பண்ணி காமிச்சேன்ல இந்த இடத்துல, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஓப்பன், இது க்ளோஸ். அப்போ நெக்ஸ்ட்டு ஓப்பன் வந்து இங்கே பாருங்கள், ஈக்குவலாகவும் இருக்கலாம், இன்சைடாகவும் இருக்கலாம், பிலோ ஓப்பன்லேயும் இருக்கலாம். இந்த சாப்டர் வந்து நம்ம இதை முடிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு இப்போ கேண்டில் இப்படி வருது, இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸில் அடுத்து வர்ற செல்லர் வீக் ஆகிட்டே வராங்களா? செல்லர் வீக் ஆகலையே, செல்லர் ஆக்சுவலி ஸ்ட்ராங் தானே வராங்க. இல்லை கீழே நல்லா கவனி, கீழே நல்லா கவனிங்க ப்ரோ. இது வந்து லாங் ரெட்டு. ஓகே, அடுத்து அந்த விக் இருக்குல்ல, ஸோ லாங் ரெட்னா ஆக்சுவலி கீழே வர பார்த்துருக்கு மார்க்கெட், வராமல் பண்ணியிருக்காங்க. இந்த பையிங் ப்ரெஷர் இருக்குல்ல, இந்த பையிங் ப்ரெஷரை சிங்கிள் ஷாட்டில் வின் பண்ணாதான் அந்த மார்க்கெட் கண்டினியூ ஆகும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து அதை சிங்கிள் ஷாட்டில் வின் பண்ணணும். ஸோ வின் பண்ணணும்னா பையிங் ப்ரெஷரை வின் பண்ணணும்னா அந்த கேண்டில் ரெட் இப்படி வராமல் இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நல்லா இறங்குவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேண்டில் இப்போ 3 கேண்டில் வந்ததா, மறுபடியும் க்ரீன் பாடி போட்டு அகைன் போய் அப்புறமா யூ டர்ன் போடுவான். அப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தவங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு இல்லை லாஸ்க்கு வெயிட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன்ல, எனக்கு இந்த கேண்டில் இப்படி இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ இந்த விக் இருக்குது, எனக்கு க்ரீன் இப்படி வருது, க்ரீன் வருது. இப்போ இங்கே பாருங்கள், இப்படி க்ளோஸ் வச்சுருக்காங்க, கரெக்டாக? சார் இப்போ நீங்கள் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இங்கே என்ட்ரி போவேன்னு சொல்கிறாங்க, போகக்கூடாது. ஓகே, இதுதான் இப்போ ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுக்கான. ஏன்னா ஒரு ஸ்ட்ரென்த் ஏரியாவை 3 பேர் சேர்ந்து வின் பண்ணுறாங்க. ஓகே, நைஸ். ஓகே, புரியுது. ஓகே, அப்போ இங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, அப்போ இங்கே தான் ட்ராப் இருக்கும். அப்போ இங்கே என்ன ஆகுனா இப்படி வருவாங்க, இப்படி வந்து மேபி இதை வின்னும் பண்ணலாம். ஒரு வேளை இங்கே மார்க்கெட் ஓப்பன் க்ளோஸு, மேபி இப்படி மார்க்கெட் பை ஆகிருக்கு, இந்த கேண்டில் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் விக் அடிச்சிட்டா அகைன் பை ஆகி என்ன பண்ணுவான். ஓகே ஓகே. ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட ஃபார்மேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட், நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறத பார்த்து தான். அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டிலோட ஆன்சரை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணணுமா, ஸ்டெப் எடுக்காமல் யோசிக்கணுமா, இல்லை என்ன பண்ணலான்றதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் தான் ஆன்சர். ஸோ இந்த கேண்டில் வந்தால் யூ ஹவ் டு கோ, இந்த கேண்டில் வருதா வெயிட் பண்ணணும். அப்போ இங்கே போய் எடுக்கக்கூடாது. அகைன் இந்த கேண்டில் க்ரீன் இப்போ வின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அழகாக ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, காட் இட். ஸோ இப்போ இதுவே நான் இது ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறேன் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன்னா 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் போகிறேன். நான் வந்து வாங்கிட்டு ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் ஹோல்ட் பண்ண விரும்புகிறேன், கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஹோல்ட் பண்ண விரும்புகிறேன். அப்படின்னும் போது நான் டெய்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம் அப்படிலாம் பார்க்கணுமா? அதுக்கு இது மேட்ச் ஆகாது. ஓகே, அதுக்கு ஸ்விங்கை தான் வச்சு பண்ணணும். அதுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் தேவையில்லைன்றீங்க. அதுக்கு லெவல் போதும், சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா? ஓகே ஓகே ஓகே. அதில் லெவலில் கன்ஃபர்மேஷனுக்கு வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பியூராக இன்ட்ரடேயில் நிறைய நாய்ஸ் இருக்கும், அந்த நாய்ஸை கிளியர் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, காட் இட். அட் த சேம் டைம் இப்போ நம்ம ஹவு டு ரீட்னு ஒரு சப்ஜெக்ட் சொன்னோம்ல, இது வந்து நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லிட்டேன். பட்
பொதுவாக ஒரு கேண்டிலோட ஸ்ட்ரென்த் என்னன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. இப்போ இங்கே பாருங்க, இப்போ இது எனக்கு 100 ரூபி, இது எனக்கு 150. ஓகே ஓகே. இப்போ பொதுவாக வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து எங்கனாலும் ஓப்பன் ஆகலாம், கரெக்டாக? பட் நெக்ஸ்ட் கேண்டில் இன்டர்டே டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் பக்கத்தில் தானே ஓப்பன் ஆகும். எந்த இல்லை, அதுதான் அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. அங்கே தான் 3 கேரக்டராக மார்க்கெட்டு நம்ம யோசிக்கணும் கேண்டில். ஓகே. இப்போ எனக்கு 170 ஓப்பன் ஆச்சுன்னா அதை வந்து அபவ் ஓப்பன் சொல்லணும். டிமாண்ட். பட் நான் என்ன கேட்குறேன்னா, மார்க்கெட் 3:30 க்ளோஸ் ஆயிடுச்சு, 9:15 ஓப்பன் கேப் இருக்கு. நான் அப்படி சொல்ல வரல, நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் இப்படி பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் கேண்டில் நான் பார்க்க சொல்கிறேன். நான் வந்து அடுத்த நாள் அதுதான் கேட்குறேன். அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் யூஸ்வலி எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல தானே ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கேண்டில் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்லலாம் வந்து ஒரு பெரிய ஜம்ப் இருக்கு, அதில் கேப் இருக்காது இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் ஸ்டேட்டில் போய் நோட் பண்ணி பாருங்க. ஓகே 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 ரைட் ப்ரோ. இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட விஷயம் எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நாட் அண்டர்லைங், வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ட் ஸ்ட்ரைக் ப்ரீமியம்ஸ் சொல்கிறேன். ப்ரீமியம்க்கும் மேட்ச் ஆகும், ஸ்பாட்டுக்கும் மேட்ச் ஆகும், ஸ்பெஷலி மேட் ஃபார் ஆப்ஷன்ஸ். ஓகே ஓகே. ஸோ இது கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இதை வந்து பொதுவாக நீங்கள் கேப் அப் கேப் டவுன் சொல்வீங்க. இதை வந்து இந்த ஃபார்மெட்டில் சொன்னால் இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ இப்போ 170 அபவ் ஓப்பன். ஓகே. அப்போ ஈக்குவலாக ஓப்பன் பண்ணால் 150 தானே? அப்போ இது என்னது? ஈக்குவல் ஓப்பன். ஓகே. இப்போ 130 ஓப்பன் பண்ணால் பிலோ இன்சைடு ஓப்பன். இன்சைடு ஓப்பனா? பிலோ ஓப்பன் இல்லையா? சரியா, இன்சைடு ஓப்பன். ஓகே. இப்போ நான் ஒரு டிஷர்ட்டு வியாபாரி. சரி நீங்கள் டிஷர்ட் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெகுலராக 150க்கு வித்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஒரு நாள் 170க்கு விற்கிறேன். 170க்கு நான் விற்கிறேன், நீங்கள் வாங்குறீங்கல்ல, எதை பேஸ் பண்ணி வாங்குவீங்க? நீங்கள் லாபத்துக்கு ரெடியாக இருக்காங்க. எஸ், உங்களுக்கு தெரியுது இதை வந்து நான் விற்கலாம் அப்படின்ட்டு. அப்போ 170க்கு வாங்கி அவன் 220க்கு விற்கலாம். கரெக்ட். நீங்கள் ப்ராஃபிட்டாக விற்கலாம். கரெக்ட். ஆனால் அடுத்த வாரம் வரீங்க, நான் 170 சொல்கிறேன், இல்லை நீ 150க்கே கொடுன்னு நீங்கள் கேட்குறப்ப தெர் இஸ் நோ டிமாண்ட், தெர் இஸ் நோ சப்ளை. கரெக்ட். ஓகே. லாபத்தில் விற்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, நஷ்டத்தில் விற்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ ஈக்குவல் ஓப்பன் வந்து க்ரீனாகவும் மாறலாம், ரெட்டாகவும் மாறலாம். ரைட். இப்போ அடுத்து 130 டைரெக்டாக மார்க்கெட் சப்ளையில் தான் போய் உட்காருது. கரெக்ட். ஓகே. இல்லை. எஸ். அப்போ அபவ் ஓப்பன்ன்றது வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கு சூப்பராக எடுத்துக்கலாம். ஏன்னா வர்றப்ப என்ன பண்ணுறான், டிமாண்டோட வர்றான், ப்ரீவியஸ் க்ளோஸில் என்ட்ரி போடணும். ஓகே. இப்போ நான் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ நான் இந்த கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ அப்போ ஒரு கேண்டில் மேலே ஓப்பன் ஆகுதுன்னா, ஒரு கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் இருக்குல்ல ப்ரோ, அதை 3 விதமாக பார்க்கணும். அபவ் ஓப்பன், ஈக்குவல் ஓப்பன், இன்சைடு ஓப்பன். ஓகே. ஓகே. இதுக்கு முன்னாடி கலராக பார்த்துருப்பாங்க, க்ரீனுக்கு அப்புறம் க்ரீன் வருதா ரெட்டு வருதான்னு, ஆனால் அது எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அது பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்க கற்றுக்கிட்டானா இட்ஸ் பெஸ்ட். ஓகே. ஓகே. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இல்லை பாருங்கள். ஸோ இதை வந்து ஸ்ட்ராங் பையர், வீக் பையர். ரைட். ஓகே. எதுக்காக இதை இப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோன்னா, அதாவது மென்டலாக நம்ம ட்ரேடுக்கு ரெடி ஆகணும். ஓகே. ஒரு ட்ரேடிங் ப்ரிப்பரேஷன் வந்து மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி அவங்க சொல்கிறப்ப தே ஆர் மென்டலி ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆவாங்க ஒரு கேண்டில் பார்க்குறப்ப. ரைட். ஓகே. ஸோ இதில் பாருங்கள் பையிங் ப்ரெஷர் அண்ட் தென் செல்லிங் ப்ரெஷர். ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த அபவ் ஓப்பன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்குன்ற க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன், க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன். சாரி. ஓகே. இப்போ இதில் கவனிங்க, இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பையர், செகண்ட் என்னது வீக் பையர். கரெக்ட். ஓகே. ஒரு ஸ்ட்ராங் பையருக்கு அப்புறம் செகண்ட் கேண்டில் வீக் பையராக இருந்தால் தேர் இஸ் 2 ப்ராபபிலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்ட்ராங்காகவும் வரலாம், மேபி செல்லரும் ஸ்ட்ராங்காக வரலாம். ஓகே. ஓகே. அதாவது இந்த மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், அதாவது ஸ்ட்ராங் பையர், வீக் பையர், செல்லர் இது ஸ்ட்ராங்காக வராங்க. ஏன்னா இந்த பையர் வீக்காக இருக்கிறனால வராங்க. ஆனால் அதுவே சப்போர்ட்டில் இருக்கிறப்ப இதை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது வந்து இவங்க பீட் பண்ணிட்டாங்கன்னு போய் செல் பண்ணக்கூடாது. ஓகே. நைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பையர் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸ்ட்ராங் பையருக்கு அப்புறமா ஒரு வீக் பையர் வந்திருக்காங்கன்னா அந்த வீக் பையரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஸ்ட்ராங் பையரோட சைஸை விட கம்மியாக இருந்தால் அவங்க வீக் பையர். அதில் ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ, இது 1/3 க்ரீனாக இருக்கக்கூடாது, 3ல் 1 பங்கு. ஓகே. ஓகே. ஸோ வந்து ஒரு 100லேருந்து ஒரு 150 வரைக்கும் போயிருக்கு ஒரு கேண்டில்னா, நெக்ஸ்ட் கேண்டில் இது ஒரு 50 ரூபா இங்கே போயிருக்குன்னா இது வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் போயிருக்கணும். எஸ். இப்போ இது வந்து 1/3 கேண்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு 50% க்ரீனாக இருந்தால் எடுத்துக்கலாம்.
ஓகே ஓகே ரைட். இப்போ இதே வந்து 1/3 க்ரீனுக்கு கீழே விக் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், யூ கேன் கோ. ஏன்னா அங்கே ஃபுல் பையிங் எஸ், ஓகே திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இது ஸ்பெஷலி ப்ரிப்பேர்டு ஃபார் ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ராடே ட்ரேட். ஓகே ஓகே ரைட். ஓகே, ஸோ நீ இப்போ இதை வந்து நம்ம 2 விஷயமா பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் பையர் வராங்க, அடுத்த கேண்டில் இப்படி வீக்காக இருக்காங்க. ஸோ மேபி அடுத்த கேண்டிலுக்கு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ட்ரேட் எடுக்கக்கூடாது. எனக்கு ஒரு வேளை இந்த கேண்டிலுக்கு கீழே இதே கேண்டில் நான் வச்சுருக்கிற கேண்டில் வீக்கு தான், மேபி இந்த கேண்டிலோட 50% ஏரியாவை இப்படி ட்ரிகர் பண்ணியிருந்தாங்கன்னா யூ கேன் கோ பை ஹியர். ஓகே, பட் இந்த கேண்டில் எடுக்கக்கூடாது. கரெக்ட். அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் யூ கேன் கோ பை. ஓகே, காட் இட். இப்போ இதே சுச்சுவேஷன் இங்கே எனக்கு கேண்டில் நான் ட்ரா பண்ணிட்டேன், வீக்காக இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். இப்படி ரெட்டு வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம், ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். கரெக்ட். ஓகே, இப்போ இந்த மாதிரி ரெட்டு வந்ததும் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேண்டிலை இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அது ராங். ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் செக் வைக்க வேண்டியது இந்த லைனை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிட்டா போதும். ஓகே, அதை கிராஸ் பண்ணி ஃபர்தரா க்ளோஸ் வச்சா. இப்போ இது கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் வீக்காக க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுப்போமே, சின்னதாக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்குன்னா இப்போ நான் அந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேன்னா எடுக்கக்கூடாது. இப்போ அங்கே தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் படித்தோம், செல்லிங் ப்ரெஷர் ஏரியாவை பையர் வீக்காக போய் க்ளோஸ் வச்சா எடுக்கக்கூடாது. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹேமர் இப்படி வராங்க, சரியா? அது ரெட்டாகவும் இருக்கலாம், க்ரீனாகவும் இருக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரெட்டாக போட்டிருக்கேன். ஓகே 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 இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ரெசிஸ்டன்ஸில் ஒரு ரெட் பாடிக்கு ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ப்ரோ, ஸ்ட்ராங்காக இருக்க கேண்டில் பையிங் ப்ரெஷரு, அந்த கேப்பில் செல்லர் வீக்கானா மறுபடியும் பையர் வருவாங்கன்னு சொன்னேன். இப்போ இதுக்கப்புறம் இந்த கேண்டில் வீக் ஆகி ஹேமர் போட்டிருக்காங்கல்ல, இப்போ எனக்கு இங்கேருந்து மொமெண்டம் எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்கள், யூ கேன் கோ ஹியர். ஓகே, ஸோ நான் இதுவே ஒரு ஹேமரில் நான் என்டர் ஆகிடக்கூடாது, கன்ஃபர்மேஷன் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் எஸ். இப்போ இது வந்து ஒரு காம்போ கேண்டில். ஓகே ஓகே, இப்போ எனக்கு இதே கேண்டில் முடிச்சுட்டு இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவில் இப்படி ஸ்லோவாக போய் இப்படி க்ளோஸ் வைக்கிறாங்கன்னா அப்போ தான் நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு உண்டான ஆன்சர். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடாது. ரைட், நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி, எத்தனை பேர் சேர்ந்து அந்த பேட்டில் வின் பண்ணுறாங்க. ஒரே ஒரு கேண்டில் வின் பண்ணால் அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி, பல கேண்டில் சேர்ந்து அந்த இடத்த வின் பண்ணால் அதுக்கான ப்ரிஃபரன்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம வெறும் கேண்டில் படிச்சுட்டு இருக்கோமா, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, டெஃபினட்டாக போய் ஓஐ பார்ப்பாங்க, காலையில் பிசிஆர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, வால்யூம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏரியாவில் போயிட்டு காலையில் நீங்கள் பண்ணுறீங்க, வாட் எவர் மேபி 1:30 மணிக்கு வர்றப்போ கூட நீங்கள் வால்யூம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஓஏ சேஞ்ச் பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வரும்போது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மற்ற பேராமீட்டர்ஸையும் பார்த்து. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் கிடச்சிடும். கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணலான்னு சொல்கிறோம், இங்கே பை பண்ண வேணான்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல டைம் நான் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறேன், அடுத்த கேண்டில் நான் ட்ரேட் எடுக்க முடியாது, அப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ரைட். அப்போ இதில் என்ன ஆகும்னா ஓவர் ட்ரேட் கம்மியாயிரும், நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலான்ற டிசிப்ளின் வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக தப்பான ட்ரேட் எடுக்க மாட்டீங்க, வெயிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு ட்ரேடுக்கு வெயிட் பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஃபார்வர்ட் ஆகிறீங்கிறது ஒரு ஆன்சர் தான். ஆக்சுவலி ட்ரேடிங்கில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரேடிங்னாலே என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும், ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணுன்றாங்க. ட்ரேட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது கூட ஒரு ட்ரேட் தான். அந்த ட்ரேடை வெயிட் பண்ணுறது வரைக்கும் ஒரு எனக்கிட்டே லாஸ்ட்னாலே ப்ராஃபிட் தான். ஓகே, இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இங்கே பாருங்கள், நான் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி அபவ் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, ஓகே, இப்படி பண்ணுறப்ப நான் எங்கே ட்ரேட் எடுக்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு மார்க்கெட் டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுனாவே ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸில் தான் ட்ரேட் எடுக்கணும், ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸில் தான் ட்ரேட் எடுக்கணும். புரியலையே, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ இது எனக்கு 100, சரி, இது எனக்கு 150, சரி, எனக்கு இது வந்து ஒரு 185 ஆர் 180 இருக்குன்னா, சரி, நீங்கள் இது எங்கேயுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது, இங்கே தான் ஆர்டர் போடணும். இது அப்படி தொட்டுட்டு போவான், ரிவர்ஸ் வரணும், வந்துட்டு தான் போவான். ஓகே ஓகே, ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏன் புல் பேக் வரணுன்றீங்க? ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, இன்கேஸ் ஓப்பனுக்கு மேலே வந்ததுனாலே டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுது தான் நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல நான் ஒரு லிமிட் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணி அது இப்போ 200, 250, 216 போயிடுச்சுன்னா, நான் இங்கே மார்க்கெட் அதாவது இங்கேருந்து டிமாண்ட் கிரியேட் ஆன உடனே ப்ரீவியஸ் க்ளோஸில் தான் ஆர்டரே போடணும். ஓகே, திஸ் இஸ் த பாலிசி ஹியர். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா
இங்கே டிமாண்ட் ஓப்பன் ஆகி நம்ம இங்கேயே மார்க்கெட் ஆர்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை எனக்கு கேண்டில் இப்படி வர ப்ராபபிலிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் டிமாண்ட் தான். ஓகே, அபவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். கரெக்ட். ஓகே, அட்லீஸ்ட் இந்த லாஸையாவது நான் என்ன பண்ணுவேன், பேர் பண்ணுவேன். இங்கேருந்து எவ்வளோ தூரம் இறங்குவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம மாட்டுவோமா? ஓகே, ஸோ அபவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு வேலை, எனக்கு அதுவே ஒரு க்ரீன் பாடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் வைக்கிறான், இப்படி வச்சுருக்கான். ஓகே, இப்போ எனக்கு இது ஆர்டர் ட்ரிகர் ஆகிருக்குமா? இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ஸ்ட்ராங்காக வந்திருக்கான், இது வீக்காக வந்திருக்கான். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருக்கவங்க ட்ராப் கண்டிப்பாக மாட்டியிருந்திருப்பாங்க. அப்போ இதுக்கும் ஐடியா தெரிஞ்சுக்கணும், இதுக்கும் ஐடியா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேண்டில் எப்படினாலும் வரலாம். இப்போ இந்த இடத்துல அபவ் ஓப்பன் பண்ணால் இங்கே ட்ரேட் எடுக்க சொல்கிறேன், சேம் அபவ் ஓப்பன் பண்ணால் இங்கே நம்ம ட்ரேட் எடுத்துருக்கணும். தட் இஸ் அ ரூல். இங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்ட், கரெக்டாக. அப்போ இந்த ஏரியா தான் அவங்க லாஸ்ட்டில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களா? கரெக்ட். அப்போ அவங்க மைண்ட் செட் பண்ணிக்கணும், கண்டிப்பாக இதுதான் அவங்க ஸ்டாப் லாஸ். அங்கே அடுத்த ஸ்டெப்பு அப்போ 3 இடத்துலையுமே நான் என்ட்ரு ஆகிற மாதிரி அபோவ் ஓப்பன் ஆகும்போது நான் 3 இடத்துலையுமே ட்ரேட் ஓப்பன்லேயே எடுக்கிறேன். அடுத்த கேண்டில் க்ளோஸ் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஆனால் 3 கேண்டில்லையுமே என்னோட ஸ்டாப் லாஸ் அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட லோ. இப்போ இந்த ஓப்பன், இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வர்றப்ப வீக்காக இருக்குது, இது வர்றப்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ எனக்கு அடுத்த கேண்டில் இந்த இடத்துல ஒன்று பையர் ஸ்ட்ராங்காக வரணும், இல்லைனா செல்லர் வீக் ஆகணும். இதுதான் கண்டிஷன். ரைட். இப்போ எனக்கு இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக வந்தால் நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி ஆயிரும். கரெக்ட். ஒன்று பையர் ஸ்ட்ராங்காக வந்தால் நான் மேலே போயிடுவேன். எனக்கு ஒரு வேளை எனக்கு இங்கேயே கேண்டில் இப்படி வர வாய்ப்பு இருக்கா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாங்கன்னு அடிச்சிருக்கும். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருதுன்னா, அடுத்த கேண்டில் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் போடாமல் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணணும். சரி, அந்த கேண்டிலில் இன்கேஸ் நான் ஸ்டாப் லாஸ் போடலைன்னு வச்சுப்போமே, பட் ஃபுல்லாக நீங்கள் வெயிட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணும்போது அந்த ஸ்டாப் லாஸுக்கு கீழே ஒரு பெரிய கேண்டிலாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மாட்டுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாதுன்னா அப்போ என்னோட லாஸ் பெருசாக தானே இருக்கும். அதாவது செகண்ட் கேண்டிலில் நல்லா கவனிக்கணும், இந்த கேண்டில் தான் ஆன்சர். எனக்கு செகண்ட் கேண்டில் இப்படி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். அதுதான் கேட்குறேன். அப்போ அந்த செகண்ட் கேண்டில் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆமாம், தெரியாது. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடக்கூடாதுன்னா, இன்கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது பெரிய லாஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரோ, நான் இந்த சப்ஜெக்டை எடுத்து வச்சது மெஜாரிட்டி அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு கிடையாது. அது ஓகே, நான் அதுதான் கேட்குறேன், அது ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற ஆன்சரும் கரெக்டு தான். இப்படி க்ளோஸ் வைக்கிறப்ப அந்த லாஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் இந்த மாதிரி தான் நடக்கிறான். ஸோ எய்தர் அங்கே டச் பண்ணிவிட்டு என் ஸ்டாப் லாஸை டச் பண்ணிட்டு என் டார்கெட் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் புலம்புறதா இருந்தால் இதுக்கான பாசிபிலிட்டி என்னென்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் இன்கேஸ் வைக்கலைன்னா என்றைக்காவது ஒரு நாள் ஒரு கேண்டில் பெருசாக வரும்போது அந்த லாஸையும் ஃபேஸ் பண்ண யோசிக்கக்கூடாது. ரைட். ஏன்னா மெஜாரிட்டி இப்படி தான் பண்ணுறான், இந்த மாதிரி தான் பண்ணுறான். இப்படி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, க்ரீன் பாடி எப்படி தூக்கி வச்சு ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரைட். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரேட்டு, இந்த இடத்துல வீக் ரேட்டு. எனக்கு இங்கே என்ன ஆகும்னா, நான் மறுபடியும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பையிங் கேண்டிலுக்குள்ளே ஒரு செல்லர் இப்படி வீக்காக வர 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 அந்த அடுத்த பையிங் கேண்டிலோட அக்ரெசிவ் பயங்கரமாக அப்படி இருக்கும். ஓகே. ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க? எல்லா இடத்துலையும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே. நான் அதுக்கு தான் ஒரு செல்லிங் கேண்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது என்னது, நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது இதுதான். கரெக்ட். இப்போ இந்த கேப்புக்குள்ளே செல்லர் வீக்காக இருக்க அக்ரெசிவாக அடிப்பான். இங்கே பாருங்கள், இப்படி வருவான். ஓகே. இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஓகே. ஒரு ரெட் பாடி. ரைட்டு. அது க்ரீன் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் மேலே யார் இருக்கா? விக் இருக்குது. ஓகே, விக் இருக்குது. அந்த விக்கை நம்ம என்னன்னு சொன்னோம், செல்லிங் ப்ரெஷர். சரி, இன்னொன்று என்ன சொல்லி கொடுத்தேன், செல்லிங் ப்ரெஷரை சிங்கிள் ஷார்ட்டாக வின் பண்ணால் ஓகே, டபுள் ஷார்ட்டாக வின் பண்ணால் ஓகே. இந்த மாதிரி பழனி படிக்கட்டி மாதிரி போச்சுன்னா யார் வருவா? செல்லர் தான் வருவான். இங்கே பாருங்கள். ஓகே. காட் இட். ஸோ இப்போ இது ஒரு ஓவராலாக இந்த சார்ட்டில் இருக்கு இல்லையா, நான் ஒரு 12:30க்கு மேலே நான் உள்ளே வரேன்னு வச்சுப்போமே. ஸோ 12:30 ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் ஆகும்போது இந்த 2 o'clock நிறைய பேர் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போவோம் அப்படின்னும் போது கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி சப்போர்ட் ஜோனில் ரெட்டுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் வந்திருக்கு.
ஸோ அந்த இடத்துலயே நான் போய் ட்ரேட் எடுக்காமல் ஐ ஹேவ் டு வெயிட். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி விக்குன்ற ஒன்று வந்துருச்சுன்னா யூ ஹேவ் டு பி ரெடி அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே பாரு, இவ்வளோ பெரிய ஏரியா வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டாப் ஆகி ரிவர்ஸ் அடிக்கிறான். இப்போ இங்கே ஒரு கான்செப்ட் இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் இவ்வளோ பெரிய விக்கா. இப்போ நான் என்ன சொன்னேன், மேலே சிங்கிள் ஷாட்டாக வின் பண்ணால் ஓகே, டபுள் ஷாட்டாக வின் பண்ணால் ஓகேன்னு சொன்னேன். இந்த படிக்கட் மாதிரி போனால் எடுக்கக்கூடாது. இப்போ இது என்னது, இவ்வளோ பெரிய விக்கா. இந்த கேண்டில் 2 ஷாட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ஃபில்டு பை பையர். அப்போ என்ட்ரி இங்கே தான் எடுக்கணும். ஸோ இப்போ ப்ரீவியஸாக நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கணும் இதுலையா? இப்போ இந்த என்ட்ரியை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, மார்க்கெட் இப்படி ஏற ஏற ஸ்லோவாக இருப்பே நீங்கள் என்ன பண்ணிடணும், உஷாராக அங்கே இடத்துல ஆர்டர் போட்டுறணும். ஓகே. ஸோ இப்போ ஏறன்னும் போது நீ அட்லீஸ்ட் அதாவது அந்த இதை பாருங்க, இந்த இடத்துல இருந்து 1 2 3 4ன்னு போய் அந்த ஹையை தொடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த ஹையை தொடுறப்ப அந்த கேண்டில் 1ஆ இருக்கா, 2ஆ இருக்கா, 3ஆர் மோராக இருக்கா, அப்படி தொட்டாலே நீங்கள் அந்த இடத்துல அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் மேலே ஏற வாய்ப்பே கிடையாது. யூ கேன் கோ லிமிட்டட் ரிஸ்க், வெரி லிமிட்டட் ரிஸ்க். கரெக்ட். ஏன்னா என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நான் லாஸ்ட் க்ரீன் கேண்டில் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் என்டர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் க்ரீன் கேண்டலோட ஹையில் வச்சாலே போதும். என்னோட ரிஸ்க் ரொம்ப கம்மி தான். எப்போ நான் எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ? இப்போ இங்கே என்ட்ரி போடுறாங்கல்ல, மார்க்கெட் முடிஞ்சு போனதுக்கப்புறம் பேசுகிறது பேச்சு கிடையாது. எங்கேருந்து இறங்குச்சோ அந்த இடத்துக்கு க்ளோஸ் வச்சிடணும் டார்கெட்டு. எங்கேருந்து இறங்குச்சோன்னா எந்த லெவல்? இங்கேருந்து தானே மார்க்கெட் பை ஆச்சு, இதுக்கு தான் டார்கெட் வைக்கணும். முடிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த டார்கெட்டை புக் பண்ணிடலாம்னு சொல்கிறது இது நம்ம வந்து வாயில் வர அந்த லெவல்லே வெளியே வந்துடணும். க்ளோஸ் வரைக்கும் எக்ஸிட் வெயிட் பண்ணி. இப்போ ஒருவேளை டார்கெட் போட்டு வச்சிருந்தானா ஓகே, டார்கெட் போடாதவங்களுக்கு இது ஜாக் பாட்டு. கரெக்ட். ரைட். ஓகே. ஸோ பீப்புள் படிக்க வேண்டியது, ஒரு கேண்டில் ரீட் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு எந்த பக்கம் விக் இருக்குது, மேலே விக் இருக்கா, கீழே விக் இருக்கா. மேலே விக் இருக்குது, அது சப்போர்ட்டில் இருக்குன்னா நான் எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு ரெட் பாடி சப்போர்ட்டில், எனக்கு வந்து க்ரீன் வின் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணோன்னா, ஒரு செல்லரை பையர் வின் பண்ணால் செல்லர் ஓப்பன் என்ட்ரி. ஓகே, செல்லர் ஓப்பன் என்ட்ரி. செல்லர் ஓப்பன் என்ட்ரி அப்படின்னா ஓகே, செல்லர் வந்து பையருக்கு வழி கொடுத்துட்டாருன்ற மாதிரி. செல்லர் ப்ரைஸை பையர் என்ன பண்ணுறாங்க, செல்லர் ஓப்பன் பண்ண ப்ரைஸ் இங்கே தான். அதாவது மார்க்கெட் இறங்கி லாஸ்ட்டாக வந்த சப்போர்ட்டில் வர ரெட்டு இவங்க தான். ஓகே, ஆல்ரெடி மார்க்கெட் இங்கே பையாக இருக்குது ப்ரோ. ஓகே, அப்போ இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ண கேண்டில் இவங்க தான். கரெக்ட். இந்த ப்ரைஸை இவங்க பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகே. இப்போ இதில் தான் நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு இந்த மாதிரி வருது. நான் என்ன பண்ணுறேன், செல்லரை பையர் வின் பண்ணுறாங்க, இங்கே என்ட்ரின்றேன். இந்த செகண்ட் கேண்டில் என்னன்னாலும் வரலாம்ல, ஸ்ட்ராங் வரலாம், ஸ்ட்ராங் ரெட் வரலாம், வீக் ரெட் வரலாம், ஸ்பின்னிங் டாப் என்னன்னாலும் வரலாம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சிட்டாங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடை ஈஸியாக பண்ணலாம். எனக்கு ஒரு வேளை எனக்கு இங்கே ஒரு வீக் செல்லர் வராங்க, நான் தான் சொன்னல 1/3 ரெட்டு. அப்போ இதெல்லாம் வந்து சூப்பரான ட்ரேடு. ஓகே, இப்போ இதுவே எனக்கு இப்படி வரல, இந்த கேண்டில் எனக்கு இப்படி வரலாமா, 3 ரெட்டாக பிரிஞ்சு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வீக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய க்ரீன் போட்டு போகலாம். இப்போ என்னன்னா, சார் செல்லர் பையர் வின் பண்ணாங்க, நான் என்ட்ரி போட்டேன், லிமிட் ஆர்டர் போட்டுட்டேன், ஆனால் இந்த லாஸை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, பயத்தில் எக்ஸிட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் லூசர். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இன்னும் ஃபர்தராக மேலே போகுது. ஓகே, இப்போ இதே கேண்டில் எனக்கு இப்படி இருக்குது, ஒரு லாங் க்ரீன். ஸோ என்னோட பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல இன்வாலிடேட் ஆகுது. நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த ஓப்பன் ப்ரைஸில் என்டர் ஆகிட்டேன், கீழே தான் இன்வாலிடேட் ஆகுது. எஸ். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த இன்வாலிடேட் ஆகும் எப்படி? பட் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். எஸ், ஓப்பன் வைக்கக்கூடாது, கீழே தான் வைக்கணும். ஒரு பஃபர் மாதிரி வச்சுக்கலாம். 100 ரூபா இருக்குன்னா 90 ரூபாவில் வச்சுக்கோ, 95ல வச்சுக்கோ. ஸோ அது டச் ஆகிட்டு தானே போக போகுதுன்ற மாதிரி. இப்போ இதே இடத்துல நம்ம வெறும் கேண்டிலாக படிச்சிட்டோம், இப்போ விக்காக படித்தா எப்படி இருக்கணும் இங்கே பாருங்கள். இப்படி வருவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாமான்னா, ஏன்னா செல்லர் தான் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குற ப்ரெஷர் இருக்காங்க. சரியா? இப்போ ஒரு எப்பயுமே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். இப்போ இந்த விக் இருக்குல்ல, இந்த விக் எங்கே இருக்குது, எதனால் விக் அடிச்சிருக்கான், இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில்ஸோட லெவல்லையும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு வேளை மார்க்கெட் இப்படி போயிட்டு இந்த லெவலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ப்ராப்பரான ரிஜெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒருவேளை இங்கே ஸ்விங்கே இல்லை, எனக்கு இங்கே தான்ப்பா இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த லெவல் வச்சுருப்போம். இது வந்து சிச்சுவேஷன் 1,
அதனால ரிஜெக்ட் ஆயிருக்கு. ம் எனக்கு ஒருவேளை இங்கே இல்லவே இல்லை, சுச்சுவேஷன் இல்லவே இல்லை, இங்கே தான் ஸ்விங் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கா, இப்போ இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் கொடுத்தாலே தெரிஞ்சு போயிடும் மார்க்கெட் பிரேக் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க. இங்கே எப்படி ட்ராப் ரெடி பண்ணுவாங்கன்னா, இப்படி வருவான் ப்ரோ. ஆல்ரெடி இப்போ மார்க்கெட் இங்கே பை ஆகிருந்திருக்கும், இப்போ இந்த லெவலில் அவன் க்ளோஸ் வச்சுட்டான். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு லெவலில் க்ளோஸ் வச்சதும் செல் சைடு போவாங்க, அங்கே தான் தப்பு நடக்கும். இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண கற்றுக்கணும். ஓகே, இது தனி சப்ஜெக்ட். ஓகே, ஒரு லெவலை பிரேக் பண்ணுறப்ப இதில் நான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் கண்டிஷனையே பிரேக் அவுட்டுன்னு தனியாக ஒரு சுச்சுவேஷன் வச்சு இப்போ இந்த இடத்துல இது வேலிட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் ஃபர்தர் ஸ்டார்ட் பண்ண முடியாதா? போகக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபேக்காக மாற வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, ஓகே. அப்போ இங்கே என்ன அப்ளை பண்ணணும், எனக்கு ஒன் மோர் பை நடக்குதா ஆர் ஒன் மோர் செல் நடக்குதா. ஸோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஒரு கேண்டில், உடனே பண்ணாமல் ஃபர்தர் கன்ஃபர்மிங் கேண்டிலுக்கும் வெயிட் பண்ணணும். அங்கே ஒன் மோர் பையா ஒன் மோர் செல்லா. ஒன் மோர் கேண்டில். ஒரு வேளை எனக்கு இங்கே பை ஆயிடுச்சுன்னா அந்த லெவல் தான் ப்ரோ நீங்கள் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு லெவல். ஓகே, ஏன்னா ஃபேக் லெவலில் தான் மார்க்கெட் என்ன பண்ணணும். இப்போ எனக்கு இது என்ன ஆயிடுச்சு, ஃபேக் கொடுக்குறான், எனக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சா நான் மேலே போயிடுவேன். ஒன் மோர் இப்படி எனக்கு ரெட் இப்படி வைக்கிறாங்கன்னா அங்கே தான் நான் என்ன பண்ணணும், செல் போகணும். ஓகே. ஸோ ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணுறோன்னா செஸ் கேம் மாதிரி தான். இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ் லைக் ஒரு செஸ் கேம். நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ் என்ன வைக்கிறாங்களோ அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமா. ஓகே, உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு கேண்டில் வரும்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே. அது என்ன டைமில் வருது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிறது இது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ட்ரேடிங், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் அப்ளை பண்ணுறதா இருந்தால், இப்போ நான் இதை ஆப்ஷன் ட்ரேடில் அப்ளை பண்ணுறேன்னா நிறைய ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும்ல, ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸு, ஓடிஎம், ஐடிஎம். இது ஐடிஎம்மில் சூஸ் பண்ணணும். எப்போவுமே ஐடிஎம்மில் தான் சூஸ் பண்ணணும். அஸ் அன் ஆப்ஷன் பையராக இருந்தால் நான் என்ன சூஸ் பண்ணுவேன்னா, இப்போ 25,200 ரன் ஆகுதுன்னா, இப்போ நான் கால் ஆப்ஷன் எடுக்கிறேன்னா 25,000 போவேன். ஒரு 200 பாயிண்ட் இருக்கிற மாதிரி. ஓகே, ஓகே, ஓகே. ஏன் வந்து நம்ம ஐடிஎம் சூஸ் பண்ணுறோம்? இல்லை, அதான் நமக்கு டிகே ஆகும்ல. ஓகே. இப்போ நான் 0-0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா, ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறது வேறு. நார்மலான ஒரு ட்ரேடர் எப்பயுமே ஐடிஎம் சூஸ் பண்ணலாம். 0-0ன்னு ட்ரை பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணிக்கலாம், அப்போ ஓடிஎம் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன இடத்துல போய் மார்க்கெட் ரீச் ஆகும் அதை கண்டுபிடிக்கணும், எந்த ப்ரைஸ்க்கு ரீச் ஆகும். ஓகே, ஓகே, ரைட், காட் இட். ஓகே. ஸோ இதுதான் ப்ரோ நம்ம வந்து பொதுவாக வந்து ஹவு டு ரீட் கேண்டில் ஸ்டிக்ஸ். அதே மாதிரி ஒரு கேண்டிலை பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம். அப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் பையிங் கண்டிஷன், இப்போ நான் சொன்னது பையிங் கண்டிஷன்ஸ். இப்போ நான் செல்லரை பையர் வின் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணல, சேம் ஃபார்முலா தான் செல் சைடுக்கும். ரைட்டு. ஓகே. சப்போர்ட்டுக்கு பதிலாக அது அப்படியே ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. இப்போ இன்னும் ஃப்ரெஷர் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது, ப்ரீவியஸாக மார்க்கெட் பை ஆகிருக்கு, ப்ரீவியஸாக மார்க்கெட் செல் ஆகிருக்கு. இப்போ இங்கே மார்க்கெட் லேண்ட் ஆகிறப்ப லாஸ்ட் ரெட் பாடியை, அதாவது ரீச் ஆன லாஸ்ட் ரெட் பாடி, அதை பையர் வின் பண்ணால் செல்லர் ஓப்பன் பை என்ட்ரி. ஓகே, ஓகே. ஏன்னா லாங் ரெட்டும் லாங் க்ரீனும் ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டில் ரீச் ஆகும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். ரைட். ஓகே. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரீச் ஆகுது லாங் க்ரீன் பாடி. இப்போ எனக்கு இந்த இடத்த இப்படி வந்து ஒரு ரெட்டு இங்கே பாருங்கள் சார். ஓகே சார், நான் வந்து இந்த இடத்துல எடுத்துட்டேன், தப்பு. ஏன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணல என்ன பண்ணுறீங்க. இந்த கேண்டில் ஸ்ப்ளிட் ஆகி வின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் வந்துருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னலாக நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து அவங்க வின் பண்ணியிருந்தா ஓகே. ஓகே, 3 கேண்டில் கிட்ட வந்துருக்கு. இப்போ இப்படி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு ட்ராப் இருக்கும். மார்க்கெட் இப்படி வருவாங்க, இப்படி கொடுப்பாங்க மேலே செல்லிங் ப்ரெஷர். இப்போ தான் ப்ரோ நம்ம ட்ரேடே போகும். ஓகே, ரைட். ஸோ இதே தான் இங்கேயும். ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து கேண்டிலை விட எது கிங்னா லெவல். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லெவலில் இப்போ நான் 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கப்புள் ஆஃப் கேண்டில்ஸ் வரணும், சப்போர்ட் வரணும், ரெசிஸ்டன்ஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் நான் இதை ட்ரேட் எடுக்க முடியும் இன்ட்ராடேல. அப்போனா நான் 9:15லேருந்து எத்தனை மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்? குட் கொஸ்டின். இப்போ நான் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ். ஆமாம். ஓகே. 9:30 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் சொல்லி கொடுத்துருவாங்க மார்க்கெட்டு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் விக்கு கீழே இருக்கா, விக்கு மேலே இருக்கா. ஓகே. இந்த என்ன டைம் ஃப்ரேமில்? 5 மினிட்ஸ். ஓகே, 5 மினிட்ஸ். ஒருவேளை விக்கு மேலே இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒருவேளை விக்கு கீழே இருந்து கேண்டிலும் க்ரீனாக இருந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி. ரைட்.
ஓகே. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது ஈஸி. அதுவும் 9:30லேருந்து 10 அழகாக 2 ட்ரேட் எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் கேபிட்டல் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்? சப்போஸ் நான் ஒரு 50,000 கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சூப்பராக ஒரு செட்டப் வந்துருச்சு. 100% தெரியுது இது எனக்கு ஃபேவரபுளாக போகும்ட்டு. ஆனால் அந்த இடத்துல நான் கொண்டு போய் 50,000 என்னோட ஓல் கேபிட்டலில் போட்டாலும் எனக்கு ரிஸ்க் தான். ஸோ அந்த ஓல் கேபிட்டல் ப்ரிசர்வேஷனோ இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோ நான் எப்படி பிரித்து ட்ரேட் எடுக்கிறேன்? அதாவது ஃபுல் கேபிட்டல் எடுக்க வேணாம். மினிமம் 1 லாட் 2 லாட். ஓகே. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிற வரைக்கும். ஓகே. ஓகே. ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அழகாக கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் கோ 500 குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி. ஓகே. எந்த இடத்துல மார்க்கெட்டோட மூமெண்ட் இருக்கும். இப்போ ஒரு பிகினர் வராங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 50,000 கேபிட்டல் வச்சுருக்காங்க. அதில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 30,000 வச்சு 1 லாட்டு 2 லாட்டு. காலையில் ஒரு 9:15 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. 9:32 ஒரு 10:15 வரைக்கும் ஒரு 2 ட்ரேட் எடுக்கிறாங்க. தென் க்ளோஸ் த சிஸ்டம். ஓகே. செகண்ட் ஆஃப் 1:30. ஓகே. ஏன் அந்த 10:30 to 2:30 நம்ம வெயிட் பண்ணுறோம்? இல்லை, அது மோஸ்ட்லி நம்ம ரிசர்ச் பண்ணதில் மார்க்கெட்டோட மொமெண்டம் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஓகே. ஓகே. ஒரு ரைட்டர்ஸ்க்கு வேணால் அவங்க பார்த்துக்கலாம். ஓகே. பையர்ஸ்க்கு அது சூட்டபிள் ஆகாது. ஏன்னா பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. எஸ். ஓகே. ஸோ அந்த இடத்துல போனோம்னா தேவையில்லாமல் மாட்டிப்போம் நாய்ஸில். டிகே ஆகும். ஓகே. காட் இட். ரைட். ஓகே. பர்ஃபெக்ட். எவ்வளோ நாளுங்க எஃபர்ட் போட்டிங்க? ஏன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணணுன்னா உட்காந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கெல்லாம் பார்க்கணும், திருப்பி உட்காந்து ரிவைண்ட் பண்ணணும். இந்த ரமணா படத்தில் வர வில்லன் மாதிரி ஃபார்வர்ட் ரிவைண்ட் நிறுத்து ஜூம் பண்ணுன்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக படிக்கணும்ல. எப்படின்னா வென் டிட் யூ ஸ்டார்ட்? ஏன்னா இப்போ எல்லாருக்குமே கேண்டில் ஸ்டிக்ஸ் இவ்வளோ தெரியணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் இந்த புக்காக இருக்கட்டும் இல்லை வேறு இந்த ஏதாவது ஒரு இல்லை, நான் மோஸ்ட்லி மற்ற யூடியூப் சேனலு மற்ற இதை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அது நம்மளே ஏரியாமலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும், காப்பி ஆயிரும். ரைட். இது நான் உணர ஆரம்பித்தேன். ஐ மீன் ஆல்மோஸ்ட் 2019-20. ஓகே. இப்போ நான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணது 2014-15. ஓகே. ஸோ நானும் கேரியர் ஸ்டார்ட் பண்ணது பெங்களூரில். ஓகே. நம்மளும் புக்ஸ் படிக்கிறது, அல்ல பணம், ஒவ்வொரு புக்காக படிக்கிறது. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, புக்கு படித்தா கற்றுக்கலாம். அப்போ ஒரு வழக்கம் அப்படி இருந்துச்சு. புக்கு படித்தா கற்றுக்கலாம், மார்க்கெட்டை நீங்கள் ட்ரேட் எடுத்தால் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதாக நம்ம பழகி பார்த்துட்டு மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறப்ப ஃபெயிலியர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஏன்னா நம்ம உள்ளே போனது கேண்டிலாக தான் இருக்கும். அது ட்ரேட் எடுக்கிறப்போ ஒரு ஃபியர் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபியர் இருக்காது. ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபியர் வரும் பாருங்களேன். ஐயோ, அது அது சீட்டுக்கு கீழே அனலை வச்ச மாதிரி இருக்கும். எடுக்கிற வரைக்கும் ஈஸியாக இருக்கும், எடுக்கிற வரைக்கும் நல்லா சிந்திக்கிற, எடுத்ததுக்கப்புறம் உன்னோட மைண்டு, உன்னோட கை கால், உன்னோட சிந்தனை எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. அப்போ எதனால் இப்படி நடக்குது? இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை புரிஞ்சுக்காமல் இருக்கிறனால தான். ஓகே. நம்ம என்ன தான் படித்தாலும் இதில் தான் நம்ம டெய்லி பொழப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஓகே. அப்போ இதை தான் படிக்கணுன்றது எனக்கு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ஸ்பார்க்கே வந்துச்சு. ஓகே. ஸோ அப்புறமா தான் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஒன்றொன்னா ஒரு கேண்டிலுக்கு நம்ம கேண்டிலாக படுத்துட்டு இருப்போம், பாடியை கலர் பார்த்துட்டு இருப்போம். அந்த விக்கோட மகிமையே எனக்கு கேண்டில் பார்க்க தான் புரிஞ்சுது. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், கேண்டிலோட பாடி மட்டும் பார்க்காம விக்குக்கு தனி செப்பரேட்டாக ஒரு கான்செப்டை தூக்குனேன். அதுக்கு பேர் ரிஜெக்ஷன் பிளாக். ஓகே. எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது, ஓகே, அந்த இடத்த கேண்டில் ஃபில் பண்ணுறது ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா? ஸ்ட்ராங்காக இருந்தால் போங்க, வீக்காக இருந்தால் போகாதீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒன்றா கேண்டிலை பிரித்து படிக்க எனக்கு அப்படியே கான்செப்ட் ஒன்றா வந்துச்சு. தென் அதை ட்ரேடில் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு சக்ஸஸ் நிறையவே இருந்துச்சு. அப்புறம் அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸஸை நான் என்ன பண்ணேன், ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ தட்ஸ் வை இப்போ பீஸ்கேர் ஒரு 3 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோன்னா கேண்டில் ஸ்டிக்ஸை நிறைய சொல்லிக் கொடுக்குறனால அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இது எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, ஓவராலாக நீங்கள் சொல்கிறதுல ஒரு குவான்டிஃபையபிள் பேராமீட்டர் இருக்குது. ஏன்னா கேண்டில் ஸ்டிக்னாலே நிறைய பேர் என்னென்னா ஹெட் அண்ட் ஷோல்டரு, கப் அண்ட் சாசரு, அதெல்லாம் ஒரு விஷுவல் பேட்டர்ன். அது ஒரு 100 இயர்ஸ் பிஃபோர்லாம் ரைஸ் ட்ரேடர்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு சார்ட் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, விஷுவலாக பார்த்து எடுக்கிற ஒரு டெசிஷன். பட் இப்போ நீங்கள் பண்ணுறது ஒரு பியூராக குவான்டிஃபையபிளாக இருக்குது. இந்த ஒரு கேண்டில் இதுக்கப்புறம் ஒரு 2 or 3 கேண்டில்ஸ் ரிஜெக்ஷன் ஆகுதா இல்லை அதுக்கு ஃபேவரபுளாக ஆகுதான்றது, இதை நம்ம ட்ரேடிங் வியூலேயே ஒரு பாயிண்ட் ஸ்கிரிப்டாக க்ரியேட் பண்ணி அந்த ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இல்லை ப்ரோ, அது நான் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் எக்ஸாக்ட் ரிசல்ட்டே வரல. ஓகே. ஓகே. என்ன நான் தான் சொன்னேன்ல, லெவல் இஸ் கிங்.
கேண்டில்ஸ் நெக்ஸ்ட்டு. எனக்கு கேண்டில் ரீட் பண்ண தெரியும், ஆனால் லெவல் எங்கே இருக்குன்றது மார்க்கெட் ஒவ்வொரு நாள் வேறு மாதிரி கொடுத்துட்ருக்கான். ஓகே ஓகே ஓகே. ஸோ நானும் அதுக்கு இப்போ சண்டை போட்டு போராடிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்ற பிரியாணி எனக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், சரியா? நான் நல்லா இருக்குன்னு நினச்சா தான் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். கரெக்ட். எனக்கு இது மேனுவலாக பார்க்குறப்ப இட்ஸ் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட். கரெக்ட். லெவல் ஒரு நாள் மாறுறப்ப அந்த கேண்டில் அங்கே போய் இப்போ பையிங் ப்ரெஷர் கேண்டில் வித் பையர் ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் பை பண்ணக்கூடாதுன்னு ரூலு. ஆனால் நான் ஆல்கோ எப்படி பண்ண முடியும்? லெவலை வச்சு தான் அது இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது. நானும் ஒன்றா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இட்ஸ் வாட் எவர் யூ செட் வந்து இட் மேட் சென்ஸ். ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் கேண்டில் பார்க்காம தான் ட்ரேடே பண்ணுறேன். கேண்டில் பார்க்குறதே வந்து எனக்கு ஒரு பெரிய டைம் கன்சூமிங் ப்ராசஸ்னால தான் நான் குவான்டிடேட்டிவ் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டேன். ஓகே, நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம போயிடலான்ட்டு அப்படி போயிட்டது. பட் இதுவே இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கே ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு ஓகே உட்காந்து சேட் ஜிபிடி உட்காந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இது வந்ததுன்னா அது வந்ததுன்னா உட்காந்து இன்னும் ஒர்க் பண்ணலாமான்ற ஒரு தாட்டே வருது. அண்ட் ஐ எம் ப்ரௌட் டு சே வி காட் அ கார்பரேட்ஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தடாலஜி. ஏன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமு ஒர்க் அவுட்டு பேக் டெஸ்ட் எல்லாமே நான் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது. தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்றது. ஸோ தென் ஐ ரியலைஸ்டு, ஸோ நம்ம ஏன் இது காப்பிரைட்ஸ் போகக்கூடாது. கரெக்ட் தான். ஸோ அதுக்கு கரெக்டாக லீகல் டீமை ஃபாலோ பண்ணி ஸோ இப்போ ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது கரெக்டு தான். ஜென்ரலி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில், மார்புசு, 3 காக்கா 4 காக்கான்ற மாதிரிலாம் இருக்கும். என்னடா இவ்வளோ பேட்டர்ன் இருக்குது, இதை வச்சு எப்படிடா ட்ரேட் பண்ணுறது போது இது எதுவுமே நாய்ஸ் தான், இது எல்லாம் தேவையில்லை. ஜென்ரலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்தெந்த கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம டெசிஷன் எடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அருண். ஆக்சுவலி எனக்கே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் வந்து கேண்டில் ஸ்டிக்காக அடடா இந்த படம் போர் அடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். நான் எனக்கு இது 1 hour இப்போ தான் 58 minutes போச்சுன்றதே எனக்கு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து நாலேஜ் மட்டும் இல்லாமல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஆக்ஷனபிளாக தான் இருக்குது. ஏன்னா சில விஷயம்லாம் வந்து இவங்க சொல்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இதை நம்ம போய் ஆக்ஷனபிளாக மாற்ற முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் எனக்கு இதில் டவுட்டே இல்லை, தாராளமாக அது ஆக்ஷனபிளாக மாற்றலான்ற ஒரு கன்விக்ஷனும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் வாட் எவர் யூர் டூயிங் கீப் டூயிங் இட். ஏன்னா தமிழில் வெரி லிமிட்டட் பீப்புள் தான் வந்து தே ஆர் ஸ்ப்ரெடிங் த ரைட் நாலேஜ். ஏன்னா அந்த கால்ஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் இட், அது வேஸ்ட். ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு வந்து டீச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவன் இந்த செட்டப்பை வேணால் எப்படி வேணாலும் மாற்றிப்பான். அவன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்ட்ரி வர்றதோ எக்ஸிட் வர்றதோ அவனோட செட்டப்பு ஈஸியாக கேன் கிரியேட் இட். பட் ஒரு பாத் வைக்கிறது இருக்குல்ல, இது பண்ணு இது பண்ணாதன்னு சொல்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஐம் ஹாப்பி தட் யூ ஆர் டூயிங் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.